விழுமியங்கள் மீது நன்மதிப்பும் கொண்ட இந்திய குடிமக்களாகிய நாம் நமது நாட்டின் மாண்புமிக்க ஜனநாயக மரபுகளையும் சுதந்திரமான நேர்மையான மற்றும் அமைதியான தேர்தல் முறையையும் எந்நாளும் போற்றி பாதுகாப்போம் என உளமாற உறுதி கூறுகிறோம். மேலும் நடைபெறவிருக்கும் ஒவ்வொரு தேர்தலிலும் எவ்வித அச்சமின்றி மதம், இனம், ஜாதி, வகுப்பு, மொழி ஆகியவற்றின் பாகுபாடுகளுக்கு இடமளிக்காமலும் எந்த ஒரு ஆசை வார்த்தைகளுக்கும் அல்லது தூண்டுதல்களுக்கும் ஆட்படாமலும் எமது ஜனநாயக கடமையான வாக்கினை பதிவு செய்வோம் என மனப்பூர்வமாக உறுதியளிக்கிறோம்.
மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் உத்தரவுக்கிணங்க நம்முடைய கருங்குளம் ஊராட்சி ஒன்றியத்தின் சார்பாக இன்று சேதிநல்லூர் ஊராட்சியில் தேர்தல் விழிப்புணர்வு தொடர்பான ஒரு சின்ன கூட்டம் ஆடல் பாடலுடன் மக்கள் 100% வாக்களிப்பை வலியுறுத்தி இப்பொழுது முதலில் கோல போட்டியுடன் ஆரம்பித்து அதுக்கப்புறம் மனித சங்கிலியுடன் நடைபெற்று தற்பொழுது ஒரு பேரணி, மிகப்பெரிய பேரணியானது நம்முடைய கருங்குளம் ஊராட்சி ஒன்றியத்தில் சேதிநல்லூர் ஊராட்சியில் தற்பொழுது நடைபெற்று முடிந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது அனைத்து மக்களும் 100% வாக்களிக்க வேண்டும் என்று நம்முடைய தேர்தல் ஆணையத்தின் அறிவுரைப்படியும் மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவரின் அறிவுரைப்படியும் இப்பொழுது உறுதிமொழி வாசிக்கப்படும். அனைத்து உறுப்பினர்களும் இந்த உறுதிமொழியை திரும்ப வாசிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜனநாயக கடமை, வாக்காளர் உறுதிமொழி. ஜனநாயகத்தின் மீது மாறாத பற்றும் அதன் விழுமியங்கள் மீது நன்மதிப்பு கொண்ட இந்திய குடிமக்களாகிய நாம் நமது நாட்டின் மாண்புமிக்க ஜனநாயக மரபுகளையும் சுதந்திரமான, நேர்மையான மற்றும் அமைதியான தேர்தல் முறையையும் எந்நாளும் போற்றி பாதுகாப்போம் என உளமாற உறுதி கூறுகிறோம். மேலும் நடைபெறவிருக்கும் ஒவ்வொரு தேர்தலிலும் எவ்வித அச்சமின்றி மதம், இனம், ஜாதி, வகுப்பு, மொழி ஆகியவற்றின் பாகுபாடுகளுக்கு இடமளிக்காமலும் எந்த ஒரு ஆசை வார்த்தைகளுக்கும் அல்லது தூண்டுதல்களுக்கும் ஆட்படாமலும் எமது ஜனநாயக கடமையான வாக்கினை பதிவு செய்வோம் என மனப்பூர்வமாக உறுதியளிக்கிறோம். ஒவ்வொரு நடவடிக்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா 100% தூத்துக்குடி மாவட்டத்தில் நம்ம நிச்சயம் எல்லாருமே வாக்களிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆசை. அந்த காலத்துல அடிபட்டு கிடந்து நம்ம சுதந்திரம் பெற்று இன்று வாழ்ந்திருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய வாக்குரிமை தான் முக்கியமானது. அந்த வாக்குரிமையை கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு ஒரு முறை தான் நம்ம பயன்படுத்துறோம்.